உங்களுக்கு இது தெரியுமா? உலகில் இன்றும் பேசப்பட்டு வரும் மிக பழமையான செம்மொழி தமிழ். இதன் வரலாறு 2000 ஆண்டுகளுக்கும் மேலானது. மொழிக்காக ஒரு கோயில் இருப்பதை நீங்கள் அறிவீர்களா? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தமிழ்த்தாய்க்கு ஒரு கோயில் உள்ளது. உலகிலேயே ஒரு மொழிக்கு கோயில் கட்டப்பட்டு வழிபடப்படுவது இங்கு மட்டும்தான். தமிழின் சிறப்பே அழ் என்ற எழுத்துதான். இதன் உச்சரிப்பு தமிழர்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தனிச்சிறப்பு. மற்ற திராவிட மொழிகளிலிருந்து இது மறைந்துவிட்டாலும் தமிழில் இன்றும் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது. சென்னை இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு. இந்தியாவின் 1/3 வாகன உற்பத்தி இங்கிருந்துதான் உலக நாடுகளுக்கு செல்கிறது. உங்களுக்கு தெரியுமா? உலக புகழ்பெற்ற ஸ்னூக்கர் விளையாட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டியில்தான் பிறந்தது. 1875ஆம் ஆண்டு இங்குள்ள இராணுவ அதிகாரிகளால் இந்த விளையாட்டு முதலில் உருவாக்கப்பட்டது. உலகின் 2வது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை ஆகும். சுமார் 13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இது சென்னையின் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. நீலக்குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மலரும் ஒரு அரிய அதிசயம். இந்த பூக்கள் பூக்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலைகளே ஊதா நிற கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கும். தமிழ்நாட்டில் 38,000த்திற்கும் மேற்பட்ட கோயில்கள் உள்ளன. இது கோயில்களின் பூமி. 1000 ஆண்டுகளை கடந்தும் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக இவை இன்றும் கம்பீரமாக நிற்கின்றன. ஜல்லிக்கட்டு என்பது ஒரு வீர விளையாட்டு மட்டுமல்ல, இது தமிழர்களின் தொன்மையான பண்பாடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விளையாட்டு இருந்ததற்கான வரலாற்றுச் சான்றுகள் இன்றும் உள்ளன. நமக்கு தேவையான ஆக்சிஜன் காடுகளில் இருந்து மட்டும் கிடைப்பதில்லை. 50 முதல் 80% ஆக்சிஜன் கடலில் உள்ள கடல்வாழ் தாவரங்களில் இருந்தே கிடைக்கிறது. நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் பிளேடை கூட கரைக்கும் திறன் கொண்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த அளவிற்கு நமது செரிமான மண்டலம் சக்தி வாய்ந்தது. தனுஷ்கோடி ஒரு காலத்தில் பரபரப்பான ஊராக இருந்தது. ஆனால் இன்று இது ஒரு மர்மமான ஊராக மாறியுள்ளது. 1964இல் ஏற்பட்ட புயலில் அழிந்த இந்த ஊர் இன்றும் அதன் சிதிலமடைந்த கட்டிடங்களுடன் காட்சியளிக்கிறது. தமிழ்நாட்டின் தரங்கம்பாடி இந்தியாவில் டேனிஷ் காலனித்துவத்தின் முதல் குடியேற்றமாக இருந்தது. இங்குள்ள கோட்டை இன்றும் அதன் பழமை மாறாமல் பாதுகாக்கப்படுகிறது. தமிழ் இந்தியா, இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகிய 3 நாடுகளில் அதிகாரப்பூர்வ மொழியாக உள்ளது. மேலும் தென்னாப்பிரிக்கா மற்றும் மலேசியாவிலும் தமிழ் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக உள்ளது. இது போன்ற வியக்கத்தக்க தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள். நன்றி.